கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் தியானிக்கும் வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த பிறகு அநேக வருஷங்களாய் வனாந்தரத்தில் கஷ்டப்பட்டு அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த எகிப்தின் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கு கூடாரத்தில் நிம்மதியாய் சமாதானமாக இருந்தார்கள். ஆனால் இப்போ வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது, அலைந்து திரிகிறார்கள். இப்படின்னு ஒரு நிந்தையான பேச்சை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல் நிந்தையான பேச்சை வைத்தார்கள். அந்த பேச்சை தான் கர்த்தர் அன்று இந்த யோசுவாவுக்கு சொல்லுகிறார். நான் அந்த எகிப்தின் நிந்தையை இன்று உங்களை விட்டு புரட்டி போட்டேன். அதாவது அலைந்து திரிந்தார்கள், வனாந்திரம் அவளை அடைத்து போட்டது எல்லா பேச்சையும் கர்த்தர் நீக்கி அவர்களுக்கு சொந்தமான இடத்தை சுதந்திரிக்க செய்து கானானை சுதந்திரிக்க செய்தார். அதுபோலதான் இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகும் நம்முடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள் வந்திருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம், இல்லை வியாதி பலவீனங்கள் இருந்திருக்கலாம், நம்முடைய காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், நம்முடைய தேவை குறைவு. இதையெல்லாம் பார்த்த நம்மை சூழ இருக்கிறவர்கள் இவர்கள் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுகிறார்கள். இங்கிருந்து அங்கே போனார்கள், ஆனால் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தேவைக்காக அலைந்து திரிகிறார்கள், இல்லை பலவீனத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்மேல அநேக நிந்தையான பேச்சை வந்திருக்கலாம். அந்த நிந்தையை கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார்? இன்று நம்மை விட்டு நீக்கி போட்டேன் என்று சொல்கிறார். அதாவது நமக்கு அந்த நம்மை மேல் வந்த நிந்தையை நீக்கி போட்டு, எந்தெந்த காலத்தில் நமக்கு நிந்தை வந்ததோ, நமக்கு பலவீனத்தின் நிமித்தம் நிந்தை வந்தால் அந்த பலவீனத்திலே பரிபூர்ண சுகத்தையும், நம்முடைய காரியங்கள் நடக்காமல் இருக்கிற காரியங்களில் வந்த நிந்தையை புரட்டி போட்டு நம்முடைய காரியங்களை ஜெயமாய் நடத்தி தரவும், நம்மை எந்தெந்த காரியத்திலெல்லாம் நிந்தித்தாங்களோ அந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் நமக்கு ஜெயமாய் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நான் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தாவே ரஜம் அப்பா, எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களில் நாங்கள் நிந்தையான பேச்சுகளை கர்த்தாவே கேட்டிருக்கிறோம் என்று நீர் சகலத்தையும் அறிவீர். கர்த்தாவே, எல்லா நிந்தைகளையும் நீக்கி தேவன் புரட்டி போட்டு எங்களுக்கு ஜெயத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் அப்பா, எல்லா குறைவுகளை நீக்கி தேவன் தாமே எல்லாவற்றையும் சந்தித்து எங்களை வழி நடத்தும்படியாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.